ஹாய் காய்ஸ். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி கண்டினியூவஸா எங்க கூட இருப்பீங்கன்னு நம்புறோம். வாங்க கதைக்குள்ள போலாமா? இது விழித்தீயில் ஒரு தவம். அத்தியாயம் 15. யாழ்மொழியோ பயத்தில் விழிகளை மூடிக்கொள்ள சிறிய இடைவெளியில் நிறுத்தப்பட்ட காரிலிருந்து இறங்கினான் வில்லியம். ஓஹோ, are you afraid of me? Wow! என்று கேட்டு அவன் பேய் போல் சிரிக்க, பட்டென விழிகளை திறந்தவள் அவனை அங்கு எதிர்பார்க்காது அதிர்ந்து போனாள். ஹே கேர்ள், நீ என்னை பார்த்து பயப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு அது பிடிச்சிருக்கு என்று கொண்டே அவளை அவன் நெருங்க எச்சிலை விழுங்கியவாறு 2 அடி பின்னே நகர்ந்தாள் அவள். அதை பார்த்து நக்கலாக சிரித்தவன், சுண்டலி மாதிரி இருந்துகிட்ட அவன் கூட தப்பிச்சு ஓடிடலான்னு பாத்தியா? அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுடுவேன்னு நீ எப்படி நினைச்ச? வாய்ப்பு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நாள் கூடிய சீக்கிரம் வந்துடும். எல்லா நேரமும் அந்த லியோவோட நிழல்ல உன்னால மறைஞ்சிருக்க முடியாது. அந்த நாள் வரும்போது உன்னை நான் பிடிச்சுக்குவேன். And I just can't wait to have you in my bed, darling. Count your days, யாழ்மொழி என்று ஆங்கிலத்தில் ஏளன புன்னகையோடு பேசிவிட்டு மீண்டும் காரில் ஏறி பறந்திருக்க, பெண்ணவளோ அவன் பேசியது எதுவும் புரியாமல் பயத்தில் வெதிர்த்து போய் நின்று கொண்டிருந்தாள். அட கடவுளே, இப்போது அவன் என்ன சொல்லிவிட்டு போகிறான்? கொடூரமானவன். ச்சே, இப்போதென்று பார்த்து அவர் வேறு என்னுடன் இல்லை. அவன் என் பெயரை சொன்னது மட்டும்தான் எனக்கு புரிந்தது. பைத்தியம் பிடித்தவன் எதை கூறிவிட்டு சென்றானோ? என்ன மொழி இது? தசு புசு என்று சரியான உச்சரிப்பே இல்லை. இதை போய் எப்படி பேசுகிறார்கள்? பேச தெரிந்தவனுக்கு யாரிடம் பேச வேண்டும் என்று தெரியவில்லை. முட்டாள் என்று அவள் பாட்டிற்கு திட்டிவிட்டு அரண்மனையை நோக்கி செல்ல, அதே நேரம் இங்கு நந்த இளவரசனின் முன் இறுகிய முகமாக நின்று கொண்டிருந்தாள் இந்திரா. திருமணத்தை மேலும் தாமதப்படுத்த வேண்டாம். புரோகிதரை இன்றே அழைத்து நல்ல முகூர்த்த நாளை கேட்டு திருமண வேலைகளை ஆரம்பித்து விடலாம். இளவரசர் நந்தர், நான் கூறுவது சரிதானே என்று அரசர் வேந்தன் சொல்ல, எம் யோசனையும் அதுவே அரசே. இந்திராவை கரம் பிடிக்கும் அந்த நாளுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அது வெகு விரைவில் வரப்போகிறது என்றால் அதில் எனக்கு என்ன தயக்கம் இருக்க போகிறது என்று வருங்கால மனைவியை ரசித்தபடி சொன்னான் அவன். ஆனால் அவனின் பார்வையை உணர்ந்தும் கூட நிமிர்ந்தே பார்க்கவில்லை இந்திரசேனா. அவளுடைய முகத்தில் மருந்துக்கும் புன்னகை இல்லாமல் இருக்க, அதை நந்த இளவரசனும் கவனிக்காமல் இல்லை. என்ன நடந்தது இந்திரா? ஏன் உன் முகத்தில் புன்னகையே இல்லை? உன் முகமே சரியில்லையே என்று அவன் அவளை கூர்ந்து பார்த்தபடி கேட்க, அப்போதுதான் மகளின் முகத்தை உற்று பார்த்தார் வேந்தன். அம்மா இந்திரா என்று அவர் அழைத்ததும் நிமிர்ந்த பெண்ணவளின் விழிகள் 2ம் கலங்கி போயிருக்க, இரு ஆண்களுக்கும் ஒரு கணம் எதுவுமே புரியவில்லை. இந்திரா, நான் என்று நந்த இளவரசன் ஏதோ சொல்ல வர அவனை குறுக்கிட்டு, என்னை மன்னித்து விடுங்கள், இந்த திருமணத்தில் எனக்கு இஷ்டமில்லை என்றாள் அவள் பட்டென்று. அவள் சொன்னதை கிரகிக்கவே அவனுக்கு சில நிமிடங்கள் பிடிக்க, வேந்தனுக்கோ கோபம் உச்சத்தை தொட்டது. வேகமாக எழுந்தவர், இந்திரா, என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று கோபம் அதிர்ச்சி என கலந்து சத்தமிட, தந்தையை திடுக்கிட்டு பார்த்தவளுக்கு பயத்தில் கை கால்கள் எல்லாம் நடுங்க தொடங்கின. மின்னல் வேகத்தில் மகளை நெருங்கி அவர் பார்த்த பார்வையில் கீழுதட்டை கடித்து கைகளை பிசைந்தபடி நின்று கொண்டிருந்த இந்திராவுக்கு பேசுவதற்கு எழவில்லை. நிஜம் கூறு இந்திரா, எதற்கு சம்மதமில்லை என்கிறாய்? யாராவது உன்னை குழப்பி விட்டார்களா? அந்நிய தேசத்து மாந்தர்களிடம் பேசினாயா? எதற்காக இந்த திருமணத்தில் உனக்கு சம்மதமில்லை என்கிறாய் என்று அவர் அடித்தொண்டையிலிருந்து கத்த, அது அது தந்தையே, யாரும் இதற்கு காரணமில்லை. நானேதான். எனக்கு திருமணத்தை பற்றி பேசினாலே பிடிக்கவில்லை தந்தையே. புரிந்து கொள்ளுங்கள், எனக்கு வேண்டாம். தயை கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று கையெடுத்து கும்பிட்டாள் அவள். அரசரை சற்று பொறுங்கள். எதற்கு அவளிடம் கோபம் கொள்கிறீர்கள்? நான் வேண்டுமானால் பேசி பார்க்கிறேன் என்ற நந்தன் இந்திராவின் எதிரே வந்து நின்று அவளின் விழிகளை நேருக்கு நேராக பார்க்க, அவனின் பார்வையை எதிர்க்க முடியாமல் பார்வையை திருப்பிக் கொண்டாள் பெண்ணவள். இந்திரா, நீ சம்மதம் சொன்னதால் தானே அரசர் இந்த திருமணத்தை முடிவு செய்தார். இப்போது வேண்டாம் என்றால் என்ன அர்த்தம்? பதில் சொல் இந்திரா.
என்னை உனக்கு பிடிக்கவில்லையோ? இல்லை என்றால் திருமணமே பிடிக்கவில்லையா என்று இளவரசர் நந்தன் எத்தனையோ முறை கேட்டு பார்த்தும் அவளிடம் பதில் இல்லை. இந்திரா, உன்னிடம் இறுதியாக கேட்கிறேன், உனக்கு திருமணம் பிடிக்கவில்லையா, இல்லை என்னையா என்று இறுதியாக நந்தன் தன் இறுகிய குரலில் நம்பிக்கை இழந்து கேட்க, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தான் இதற்கெல்லாம் காரணம். தங்களை பிடிக்காத இளவரசி இவ்வையகத்தில் இருக்க முடியாது. அத்தனை அழகாகவும் கம்பீரமாகவும் ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய அத்தனை தகுதியும் தங்களிடம் இருக்கிறது. ஆனால் நான் என்னையே அறியாமல் வேறு ஒருவரிடம் என் மனதை பறிகொடுத்து விட்டேன். என்னால் அதை மீட்க இயலவில்லை. அப்படி ஒன்று நடக்காமல் இருந்திருந்தால் நிச்சயம் நம் திருமணம் நடந்திருக்கும். தங்களிடம் குறையில்லை, என் மனதில் இருக்கிறது. மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் என்றவளின் வார்த்தைகளில் இரு ஆண்களும் திகைத்து போய்விட்டனர். இந்திரா என்ற வேந்தனின் குரல் அதிர்ச்சியோடு ஒலிக்க, தந்தையை பார்க்க சங்கடப்பட்டு அந்த இடத்தை விட்டு தன் அறையை நோக்கியே ஓடினாள் இந்திரசேனா. உடனடியாக அவளை நோக்கி செல்ல போன அரசரை தடுத்த நந்தன், வேண்டாம் அரசரே, இதற்கு மேல் பேசி எந்த பயனும் இல்லை. அவளுக்கு என் மேல் இதன் பிறகு காதல் வரப்போவதுமில்லை. நான் வருகிறேன் என்று விட்டு அரண்மனையிலிருந்து வெளியேறியிருக்க, இடிந்து போய் அப்படியே இருக்கையில் அமர்ந்த வேந்தனுக்கு மகளின் வார்த்தைகளில் ஆசையெல்லாம் நிராசையான உணர்வுதான். யாழ் அரண்மனைக்குள் நுழையும் போதே எல்லோரும் பரபரப்பாக தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொள்ள, அதை புருவ முடிச்சுக்களோடு பார்த்தவாறு வராண்டாவில் நடந்து கொண்டிருந்தவளின் கரத்தை பற்றி இழுத்தாள் ராதா. அடியே, இத்தனை நேரம் எங்கு சென்றிருந்தாய்? அரண்மனையில் என்னவெல்லாமோ நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? நீ நீ இளவரசியுடன் செல்வதாக தானே கூறினாய், ஆனால் தனியாக வந்து கொண்டிருக்கிறாய். நல்ல வேளை உன் மீது யாருடைய பார்வையும் திரும்பவில்லை. தப்பித்தாய் என்று நினைத்துக்கொள் என்று தோழி பதற்றமாக கேட்க, என்ன என்ன நடந்தது என்று புரியாமல் கேட்டாள் யாழ்மொழி. சற்றே இந்த பக்கம் வா. நம் இளவரசி இருக்கிறார் அல்லவா, அவர் திருமணத்தை நிறுத்திவிட்டாராம். அது மட்டுமில்லை, அவர் யாரையோ காதலிக்கிறாராம். அதனால் தான் திருமணம் நின்றுவிட்டதாக பேசிக் கொள்கிறார்கள். யாழ்மொழி, எனக்கு ஒன்று சொல். இளவரசியுடன் அதிகம் சுற்றி கொண்டிருப்பது நீதான். உன்னிடம் எதையும் சொல்லாமல் அவர் செய்திருக்க மாட்டார். உனக்கு தெரியாமல் இருக்காது அல்லவா? உண்மையை சொல். யார் அவர்? யாருக்காக நந்த மகாராஜாவை வேண்டாம் என்றார் என்று ராதா ஆச்சரியமாக கேட்க, யாழ்மொழிக்கு கிட்டத்தட்ட தலையே சுற்றியது. நீ என்ன சொல்கிறாய்? அவர்களுக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது? இந்த நேரத்தில் போய் இப்படியெல்லாம் செய்வார்களா? அதுவும் கடவுளே, இளவரசி தவறு செய்து விட்டார்கள். நீ தள்ளு, நான் இப்பொழுதே அவரை சந்திக்க வேண்டும் என்று யாழ் ராதாவின் அழைப்பை கூட காதில் வாங்காமல் வேகமாக இந்திரசேனாவின் அறையை நோக்கி செல்ல, அவளோ ஜன்னல் வழியே வானத்தை வெறித்தபடி கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தாள். இளவரசி என்ற யாழ்மொழியின் குரலில் வேகமாக திரும்பியவள் ஓடிச் சென்று அவளை அணைத்து கதறி அழ, ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? நான் வெளியில் சென்று வரும் வரை காத்திருந்திருக்கலாம் அல்லவா? விளைவுகள் தெரிந்தும் எப்படி தங்களால் உண்மையை சொல்ல முடிந்தது என்று தழுதழுத்த குரலில் கேட்டாள் மற்றவள். காதலை மட்டும்தான் சொன்னேன், யார் என்று சொல்லவில்லை. தந்தையை பற்றி அறிந்துதான் சொல்லவில்லை. நீயே கூறு, யார் என்று தெரிந்தால் நிச்சயம் அவர் அவனை கொன்று விடுவார். அப்படித்தானே? ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் நான் காதலிக்கிறேன் என்று கூறிவிட்டேன். ஆனால் தந்தையை எப்படி சமாதானப்படுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை. நான் காதலிக்கிறேன் என்று கூறியதற்கே அவர் அத்தனை கோபப்பட்டார். இதில் நான் வீராவை தான் காதலிக்கிறேன் என்று கூறினால் அவரின் எதிர்வினை எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. யாழ்மொழி, அனைத்தையும் விட இனிமேல் என்னால் அரண்மனையை விட்டு வெளியில் செல்ல முடியாது. என் வீராவை சந்திக்கவும் முடியாது. பைத்தியம் பிடிப்பது போல இருக்கிறது. நீ வரும்போது பார்த்திருப்பாயே, இந்நேரம் தந்தை நிச்சயம் என்னுடைய பாதுகாப்பை பலப்படுத்தி இருப்பார். ஏதேனும் யோசனை கூறேன் என்று இந்திரா கண்ணீரோடு பேசிக்கொண்டே போக, யாழ்மொழிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இளவரசி, நான் அண்ணாவை சந்தித்தேன் என்றவள் தான் பார்த்ததையும் அவனோடு பேசிய மொத்தத்தையும் கூறி முடிக்க, ஒரு கணம் அதிர்ந்தவள் பின் யோசனையோடு தரையை வெறித்தாள். வீராவை பற்றி நான் நன்கு அறிவேன். அவர் ஒன்று நினைத்து விட்டால் அதை செய்து முடிக்காமல் விட மாட்டார். அது மட்டுமில்லாமல் அதில் இருக்கும் ஆபத்து தெரியாமல் அவர் காலை வைத்திருக்க மாட்டார். இத்தனை தைரியமான ஒருவன் என்னுடைய
இணை என்று எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்கிறது யாழ். அவனுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என் நிலை என்ன? அதன் பிறகு நான் என்ன செய்வேன் யாழ் என்று தன்னவனின் உயிரை நினைத்து அவள் பதற்றமாக சொல்ல, ஆனால் யாழ்மொழியின் சிந்தனையோ லியோவிற்கு ஏதாவது நடந்துவிடுமோ என்ற யோசனையை தான் தத்தெடுத்திருந்தது. அன்று முழுக்க அவளால் எதிலுமே முழுதாக ஈடுபட முடியவில்லை. வீராவை பற்றி இந்திரா சொல்லி அறிந்து கொண்டவளுக்கு லியோவை இழந்து விடுவோமோ என்ற பயம் மனதில் இருக்கும் காதலை உணர வைக்க ஆரம்பித்தது. அவன் நம் நாட்டை கைப்பற்றி இருக்கும் அதிகாரி. அவனுக்கு என்ன நேர்ந்தால் உனக்கென்ன என்று மூளை கேள்வி கேட்க, இல்லை, அவருக்கு எதுவும் நேர நான் விடமாட்டேன். ஏனென்றால் நான் நான் என்று துடித்த மனதிற்கு அந்த துடிப்பிற்கான காரணம் புரிய தொடங்கியது. அந்த நொடி யாழ்மொழி அதிர்ச்சி, ஆச்சரியம், பயம், மேலும் தன்னை நினைத்தே கோபம், காதல் என பலவிதமான உணர்ச்சிகள் அவளை சூழ்ந்து கொண்டன. அன்றிரவு அறைக்கு செல்லாமல் நிலவை வெறித்தவாறு யாழ்மொழி வராண்டாவில் நின்று கொண்டிருக்க தோழியை தேடி வந்தாள் ராதா. யாழ்மொழி, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உறங்க கூட வரவில்லை. நீ இன்று வெளியில் சென்று வந்ததிலிருந்து உன் முகமே சரியில்லை. என்ன நேர்ந்தது என்று கூறு. ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டுக்கொண்டே அவளை நெருங்கியவள் தோழியின் தோளை பற்றி தன் பக்கம் திருப்ப விழிகள் கலங்க நின்றிருந்தாள் அவள். என்ன நேர்ந்தது யாழ்? ஏன் அழுகிறாய்? இப்பொழுதே என்ன நடந்தது என்று கூறப்போகிறாயா இல்லையா என்று ராதா காட்டமாக கேட்க, எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை ராதா. நான் தவறு செய்கிறேன் என்று எனக்கு புரிகிறது. ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றவளின் வார்த்தைகளில் அத்தனை வலி. என்ன என்ன சொல்கிறாய் நீ? அப்படி அப்படி என்ன அப்படி என்ன நடந்தது என்று மற்றவள் பதற்றமாக கேட்க, அது அது நான் காதலிக்கிறேன். ஆமாம், நான் காதலில் விழுந்து விட்டேன் என்று திக்கி திணறி அவள் சொல்லி முடிக்க அதிர்ந்து விழித்த ராதா பின் உடனே முகபாவனையை மாற்றிக்கொண்டாள். அடடா, இதுதான் சங்கதியா? இதில் என்னடி தவறு இருக்கிறது? காதல் அனைவருக்கும் வருவதுதானே. இதை கூறவா இத்தனை தயக்கம் கொண்டாய்? ஆனால் நீ எல்லாம் காதலிப்பது எனக்கும் ஆச்சரியம்தான். சரி கூறு, இதெல்லாம் எப்போது நடந்தது? இதற்காக போய் அழுது கொண்டிருப்பாயா நீ? நன்றாக புரிந்து கொள், நமக்கென்று எந்த உறவு இருக்கிறது? கூறு. அரண்மனையிலேயே பிறந்து அரண்மனையிலேயே வளர்ந்த ஒரு இளவரசி அல்ல நீ. சொல்ல போனால் அனாதைகள் தானே. நமக்கென்று ஒரு உறவு, அதுவும் நாமே தேடிய ஒரு உணர்வு வருகிறது என்றால் நீ சந்தோஷம்தான் அடிபட வேண்டும். உன் வாழ்க்கை துணையை நீயே தேடிக்கொண்டதில் எனக்கு அத்தனை சந்தோஷம் யாழ்மொழி. திருப்தியாக இருக்கிறது. இருந்தாலும் கள்ளி, என்னிடமே மறைத்து விட்டாய் அல்லவா? சரி கூறு, யாரது? நம் அரண்மனையில் பணிபுரிகிறாரா இல்லை வெளியில் இருக்கிறாரா? நீ அடிக்கடி வெளியில் சென்று வருகிறாய் என்றால் வெளியில் தான் இருக்க வேண்டும். கூறு கூறு, கூரடி, யார் அது என்று ஒற்றை கண்ணை சிமிட்டி குறும்பாக கேட்டாள் அவள். அது அது ராதா, அரண்மனையில்தான் என்று யாழ்மொழி பயத்தில் எச்சிலை விழுங்கிக் கொள்ள, ஹேய், நிஜமாகவா? அட, நிஜமாகவா? யார் அது? என் விழிகளுக்குள் இந்த காதல் ஜோடிகள் சிக்கவே இல்லையே. யாழ்மொழி, என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, சீக்கிரமாக சொல், யார் அது என்ற மற்றவளுக்கு அத்தனை ஆர்வம். ஒரு பெருமூச்சை இழுத்துவிட்ட யாழ்மொழி, அரண்மனையில்தான். ஆனால் நம் அரண்மனை இல்லை, ஆங்கிலேய அரண்மனையில். நான் நான் காதலிப்பது நம் ஊருக்கு புதிதாக வந்திருக்கும் அந்த உயர் அதிகாரியைத்தான் என்று சொல்லி முடிக்க இதயம் துடிப்பது ஒரு நொடி நின்று போனவளாக உறைந்து போய் நின்றிருந்தாள் அவளின் தோழி. யாழ்மொழி என்றவளின் குரல் அதிர்ச்சி குறையாமல் ஒலிக்க தன்னை சுதாகரித்த மறுகணம் கொஞ்சமும் யோசிக்காமல் தோழியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள் ராதா. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காதவளாய் யாழ்மொழி கன்னத்தை பொத்திக்கொண்டு திகைத்து பார்க்க, நீ எத்தனை பெரிய தவறை செய்திருக்கிறாய் என்று புரிகிறதா உனக்கு? நம்மை அடிமைப்படுத்தி நம் குடிகளை அழிக்கும் ஆங்கிலேயர்களை காதலிப்பதாக சொல்ல உனக்கு வெட்கமாக இல்லையா? இது குறித்து அரசருக்கு தெரிந்தால் உன்னை கழுவில் ஏற்றி விடுவார். அப்படியே அரசர் எதுவும் செய்யவில்லை என்றாலும் ஊர் மக்களை உன்னை கல்லால் அடித்து கொன்று விடுவார்கள். இப்படி ஒரு முட்டாளாய் இருந்து விட்டாயே. சீ, எனக்கே உன்னை பார்த்தால் அருவருப்பாக இருக்கிறது என்று ராதா உச்சகட்ட கோபத்தில் பேசினாள். யாழ்மொழி இந்த எதிர்வினையை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. இதயம் அவளின் வார்த்தைகளில் சுக்கு நூறாக உடைய, ராதா, என்னை மன்னித்து விடு. எனக்கு வேறு வழி தெரியவில்லை. இது என் கைமீறிய விடயம். நான்
நான் என்னை மீறி காதலித்து விட்டேன். நான் காதலிக்கும் விடயம் அவருக்கே இன்னும் தெரியாது. இன்று நான் சந்தைக்கு சென்ற போது புரட்சியாளர்கள் அவரை கொல்லப் போவதாக பேசிக் கொண்டிருந்தார்கள். நியாயமாக பார்த்தால் ஒரு ஆங்கிலேயன் சாகப் போகிறான் என்று நான் சந்தோஷம் கொள்ள வேண்டுமானால் என் மனம் அவருக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்று பயப்படுகிறது. அந்த பயமே எனக்கு என் காதலை உணர்த்தியது ராதா. எனக்கு எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை ராதா என்று தேம்பி தேம்பி அழுது கொண்டே அவள் தன் மனதில் உள்ளதை சொல்லி முடிக்க, அதே நேரம் ஆங்கிலேய அரண்மனை வளாகத்துக்குள் தனியாளாக நுழைந்தான் வீரா. அவனுடைய கரத்தில் கூரிய நீண்ட வாள் இருக்க, அந்த கும்மிருட்டில் மெல்ல பதுங்கி சென்று அரண்மனையை சுற்றி காவலுக்கு நின்றிருந்த அதிகாரிகளின் வாயை பொத்தி தாக்க ஆரம்பித்தான் அவன். ஆனால் முனகல் சத்தமும் சிறு சலசலப்பும் தூரமாக நின்றிருந்த அதிகாரிகளின் காதில் விழ, "ஹே, someone's here. Let me check" என்று கத்திக்கொண்டே அவர்கள் வர, உடனே அரண்மனையை சுற்றி ஒரு இடத்தில் பதுங்கிக் கொண்டான் வீரா. இங்கேயே இருந்தா கண்டிப்பா மாட்டிப்போம். செத்தாலும் பரவாயில்ல. ஆனா சாகறதுக்கு முன்னாடி அந்த ஆங்கிலேய பெரிய கொம்பனை கொன்னாதான் என் ஆத்திரம் அடங்கும். அவனை கொன்னுட்டு என் உசுறு போனதா இருக்கட்டும் என்று தனக்குள் சபதம் எடுத்துக்கொண்டவன் வேகமாக யார் கண்ணிலும் சிக்காமல் திறந்திருந்த பெரிய ஜன்னல் வழியே அரண்மனைக்குள் நுழைந்து கொண்டான். அவன் நுழைந்த அறையிலோ சிறு விளக்கு மட்டும் எரிய, சுற்றி பல புத்தகங்களும் கோப்புகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இது என்ன அறைன்னு கூட தெரியலையே, இதென்ன அறைன்னு கூட தெரியலையே, இம்புட்டு பெருசா இருக்கு என்று யோசித்து கொண்டே சுற்றி முற்றி பார்த்தவனின் விழிகளில் அப்போதுதான் மேசையில் உறங்கிக் கொண்டிருந்த லியோ தென்பட்டான். அவனை பார்த்ததும் வீராவின் விழிகள் மின்ன, மீனு தானா வந்து வலையில சிக்கிக்கிச்சு என்றவாறு வாளின் பிடியை இறுக்கி பிடித்து கொண்டு மெல்ல அவனை நோக்கி ஒவ்வொரு அடியாக முன்வைத்து செல்ல, அவனை நோக்கி இவன் வாளை ஓங்கும் அதே நேரம் அதிகாரிகள் தரையில் கிடப்பதை பார்த்து மற்ற அதிகாரிகளோ எச்சரிக்கை செய்யவென உடனே எச்சரிக்கை ஒலியை எழுப்பினர். 2 காட்சிகளுக்கான நேரமும் ஒரே சமயத்தில் இடம்பெற, பட்டென்று விழிகளை திறந்த லியோ தன்னை நோக்கி வரும் வாளை பார்த்துவிட்டு மின்னல் வேகத்தில் எழுந்து மேஜை மீதிருந்த துப்பாக்கியை தட்டி எடுத்து வீராவை குறிவைத்து சுட்டான். அந்த புல்லட் வீராவின் தோளிலேயே பாய்ந்திருக்க, ஆக்ரோஷமாக அவனை நோக்கி வந்தவன், "How dare you try to kill me? உனக்கு நரகம்னா என்னன்னு காட்டுறேன்டா" என்று அடித்தொண்டையிலிருந்து கத்திக்கொண்டு அவனை அடிக்க, பற்களை கடித்து வலியை பொறுத்து கொண்டவாறு கால்களை ஊன்றி நின்று கொண்டான் வீரா. ஆனால் அதுவும் சில நிமிடங்கள் தான். விழிகள் சிவக்க அவனை பார்த்த வீராவுக்கு வலியின் உச்சகட்டத்தில் விழிகள் சொருகி மயக்கம் வர, அப்படியே தொப்பென்று தரையில் விழுந்தான். மொத்த அதிகாரிகளும் லியோவின் அறைக்குள் பதற்றமாக நுழைய, "இதுதான் நீங்க ப்ரொடெக்ட் பண்ற லட்சணமா? ஜஸ்ட் ஒரு சாதாரண அடிமை நம்ம அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிருக்கான், அது கூட தெரியாம என்னடா புடுங்கிட்டு இருந்தீங்க" என்று கோபத்தில் தரையை நோக்கி புல்லட்களை இறக்கினான் லியோ. மொத்த பேரும் எச்சிலை விழுங்கியவாறு நிற்க, அடுத்து அவன் பார்த்த பார்வையில் அதற்கு மேல் அங்கு நிற்பார்களா அவர்கள்? உடனே வீராவை தூக்கிக் கொண்டு அதிகாரிகள் சென்றுவிட, "Damn it" என்று கோப மூச்சுக்களை விட்டவாறு அங்கேயே நின்றிருந்தான் அவன். அவர்களிடம் பிடிபட்டு கொண்ட வீராவின் நிலை என்ன? அவனை காப்பதற்கு இனி யார் வருவார்கள்? கூட்டத்திலேயே பலசாலியான அவனே பிடிபட்டு விட்டான். இனிமேல் இந்திரசேனாவின் நிலை என்ன? காத்திருக்கலாம் அடுத்த அத்தியாயத்திற்காக.